Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World anime season 2 உடைய எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு வேண்டி இருக்கக்கூடிய சீசன் 1 அதுல இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராவது பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்புறம் யாராவது கேப்பீங்க, டேய் இந்த அனிமேயோட பேர் வேறடா, நீ என்னடா வேற சொல்லிட்டு இருக்கேன்னு. அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப பெருசா இருக்குது, வாயில வர மாட்டேங்குது. சோ அதனால தான் நான் ஷார்ட்டா சுருக்கி எனக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கிட்டேன். மத்தபடி நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் கீழ நேம்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த அனிமே பத்தினா மறக்காம என்னன்றதை கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய 18+ சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான், பிகாஸ் ஆஃப் இந்த அனிமே ஒரு ஹரம் அனிமே, இதுல எக்கச்சக்கமான 18+ சீன்ஸ் இருக்கும். சோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி சொல்றேன். இருந்தாலும் சின்ன சின்ன சீன்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னா ஸ்டோரி அது இல்லாம மூவ் ஆகாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த சின்ன சின்ன சீன்ஸை மட்டும் உள்ள வச்சிருப்பேன். அதனால் தற்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்ற ஒரு சிறிய நம்பிக்கையுடன் தற்போது உங்கள் அனைவரையும் இந்த வீடியோக்குள்ளே கூட்டி செல்கிறேன். அதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருப்பவர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒரு பிரச்சனையும் இல்ல, எப்பயும் போல இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனலில் இருக்கும் மற்ற வீடியோக்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த நிமிடத்தில் உங்களுக்கு நம்ம சேனல் ஒர்த்து பார்க்கலாம், இது இருக்கலாம் அப்படின்னு தோன்ற ஒரு பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் நம்ம சேனலுடைய நேமை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் நான் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு கடுப்பாகும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே ரெண்டு பொண்ணுங்க ஒரு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க, இவங்களை பின்னாடியே ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்னு துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. அதனால அதுல கையில மாட்டக்கூடாது, ஓடணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்க, அது தரையை பொழந்துகிட்டு ஒரு முன்னாடியே வந்து இவங்களை முடுகிற மாதிரி வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்ததும் இதுல ஒரு பொண்ணு மட்டும் ஒருத்தல தள்ளி விட்டுட்டு நீ போ நான் பாத்துக்கிறேன்னு தள்ளி விடவோ இது இவளை மட்டும் கடிச்சு முழுங்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இது முழுசா முழுங்குறதுக்குள்ள அடுத்த செகண்டே மறைஞ்சு போயிடுது. என்னடான்னு பார்த்தா இதை சமன் பண்ணி யாரோ ஒருத்தன் வர வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் சிரிச்சுக்கிட்டே பிண்டி அதை நின்னுகிட்டு, ஹேய் நான் தேடி வந்த லூமிக்கிற நீ தானே, உன்னை கொல்ல சொல்லி தான் எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதனால உன்னை கொண்ட போதும் எனக்கு எக்கச்சக்கமான பணம் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோலி சிம்பிள் எடுத்து வச்சுக்கிட்டு, ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன எதுவும் செஞ்சிடாத, நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால ப்ளீஸ் என்ன விட்டுடுன்ற பேர் கெஞ்சுறா. ஏன் அந்த ஹோலி சிம்பிளை வச்சுக்கிட்டு கடவுளே ப்ளீஸ் என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்ற பேர் வேண்டிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு யாரும் கிடையாது, ஏஞ்சல்ஸ்னு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக யார் வருவாங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவளுடைய தொடைய பார்க்கவோ நல்லா வழுவழுன்னு இருந்திருக்கும். அதை பார்த்ததும் என்கிட்ட இல்லாத அளவுக்கு ஸ்கின் கூட உன்கிட்ட இருக்குது, அதனால இப்படிப்பட்ட ஸ்கின் வச்சிருக்கவங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா உங்களை கொல்லணும்னு தோணும். அதனால நான் இன்னைக்கு உன்னை சீக்கிரமா கொல்ல போறது கிடையாது, சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன்னு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மான்ஸ்டர் மஷ்ரூம்ன்ற ஒரு மான்ஸ்டரை சமன் பண்ணி அட்டாக் பண்ண சொல்லப்போ இது இவளுடைய உடம்பு முழுக்க சுத்திக்கிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பிச்சு கிடச்சி ரொம்பவே கேவலமா இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால இது எல்லாத்தையும் என்னால பொறுத்துக்க முடியல, ப்ளீஸ் என்னை கொல்றதுல ஒரேடியே கொண்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்ற மாதிரி அழுகுறா. ஆனா இவன் கேட்காம இல்ல இது எனக்கு என்ஜாய்மெண்டா இருக்குதுன்ற மாதிரி ரொம்பவே கேவலமா பார்த்து எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவ கடுப்பாயிட்டு கடவுளே நீ இல்லையா என்னை காப்பாத்த வரவே மாட்டேன்ற மாதிரி அழுகவோ இவன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி ஒண்ணு கிரியேட் ஆக சடனா அந்த மஷ்ரூம் யாரோ ஒருத்தவங்க பறந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இவளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் கடவுளே நீங்க கூப்பிட்டது வந்துட்டீங்களான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. வீடியோ இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம டியோவ்ல தான். ஆனா இவன் இந்த இடத்துக்கு எப்படி வந்தா எங்க இருந்தான்னு கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவன் இன்னைக்கு எப்பயும் போல சாரிலுக்கும் ரெமுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம், அவங்களை அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்தான். ஆனா இந்த இடம் கொஞ்சம் நல்லா புல் தரையா அமைதியா இருக்கிறத பார்த்ததும் ஐ ஜாலி நம்ம பிக்னிக் வந்திருக்கோமா, இந்த இடத்துல ஜாலியா இருக்க போறோம்ன்ற மாதிரி பேச இவன் செம்ம கடுப்புல இங்க பாருங்க எப்ப பார்த்தாலும் இதே இடத்துல இருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க போறேன், நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அதுல முதல் விஷயம் ஏரோப்ளேன் டெக்னிக். இந்த டெக்னிக் நம்மள பறக்க வைக்கும், நம்ம பறந்து போய் இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அதுல இதுதான் உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க போறன்ற மாதிரி சொல்லுவோம். இவங்களுக்கு ஏரோப்ளேன் டெக்னிக்னால என்னன்னே தெரியல, ஏன்னா அந்த டெக்னிக்கை உருவாக்குனதே இவன் தான். இன்னும் சொல்ல போனா ஒரு பொருளை பறக்க வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த மேஜிக்கை மட்டும் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால அது மேல ஏறி பார்க்க முடியும்ன்றதை நம்ம டியோவ்ல எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுக்கு. ஆனா என்ன அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல, அதுக்காக லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்க கிட்ட அந்த பவரை நம்ம சொல்லி கொடுக்கலாம்ன்றதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் இவன் நினைச்ச மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்டை நல்லாவே பறக்குது. அதனால இதை பார்த்த உடனே சாரியில் ஐயா ஜாலி இது சூப்பரா பறக்குதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இதுக்கே ஏமா இப்படி சந்தோஷப்படுற, இன்னொரு வித்த இருக்குதுன்னு டியோவ்ல நினைச்ச மாதிரி ஜம்ப் பண்ணி இது மேல ஏறி நின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறக்கவும் இதுவும் நல்லா தான் பறக்குது. இன்னும் லைட்டா இவன் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகவும் தடுமாறுது. ஏன்னா இவனுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த லெவலுக்கு தான் இது நல்லாவே பறக்கும். அதனாலதான் லைட்டா ஜெர்க்கணும் சரி ஓகே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி புடிச்சிட்டு இருக்க. இவனுக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கும், இவனுக்கு இந்த உலகத்துல டஞ்சன் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த டஞ்சனுக்கு போனா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே தூரத்துல இப்பதான் இவனுக்கு ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த லூமினாவை வேண்டிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த வெளிச்சம் இவன் கண்ணுக்கு படுறது மட்டும் இல்லாம கீழே நிக்கக்கூடிய ரெம்மோடைய கண்ணுக்கும் சேரலுடைய கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் பக்கத்துல வரவும் இவனுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த மார்க்கெட் எட்ட போயிடுச்சு. அதனால யாராவது காப்பாத்துக்கின்ற மாதிரி இவனுக்கு விழும்போது தான் மஷ்ரூம் மேல விழுந்து அந்த மஷ்ரூமையே போட்டு தள்ளிந்திருப்பான். ஆனா இவன் ஒரு டீமன் லான்னு தெரியாம இந்த லூமினா இவனை பார்த்துட்டு கடவுளே நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக வந்துட்டீங்களான்ற மாதிரி கேட்கவும் இது கடவுளான்ற மாதிரி இவனு லைட்டா திரும்பி பார்க்க இவன் கொஞ்சம் நேக்கடா இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இன்னும் இவன் இப்படி இருக்கிறான்ற மாதிரி ஷாக் ஆயிட்டான். ஆனா இவன் ஷாக் ஆனதை
விட பின்னாடி நிக்கிறவன் ஷாக் ஆயிட்டு, ஏன்டா படுபாவி என்னுடைய மஷ்ரூம் கொண்டுட்டியாடா, இது எவ்வளவு சூப்பரான மாஸ்டர் தெரியுமா, இது எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு தெரியுமான்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. இவளை திரும்பி பார்த்துட்டு யார் அவன் ஒரு மஷ்ரூம் செத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கான், நான் யாருன்னு தெரிஞ்சா இவ்வளவு கத்த மாட்டானே, சரி ஓகே நம்ம யாருன்னு சொல்லானே, நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்ற வரதுக்குள்ள இந்த பொண்ணே எனக்கு தெரியும், நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தீங்க, நீங்க தான் என்னுடைய கடவுள், இத்தனை வருஷம் நான் உங்ககிட்ட தான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதனாலதான் உங்களுடைய அடிமையை காப்பாத்துறதுக்காக நீங்களே வந்திருக்கீங்க, கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி பட்டி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. டியாவல மட்டும் வச்சக்கட்டு பார்க்காம வேற ஏதோ ஒரு இடத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால அடுத்த செகண்ட் என்னடா நம்மள இப்படி பண்றோன்னு, ஏமா நீ எதை வேணா சொல்லு, இருந்தாலும் கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் திரும்பி சொல்லுன்ற மாதிரி சொல்லவும் இவங்க என்னடா அவர் இப்படி சொல்றாரு பார்க்கும்போது தான் நம்ம பிறந்த பணியா இருக்கிறன்ற விஷயமே இவங்களுக்கு திரும்ப ஞாபகம் வருது. அதனால என்ன மன்னிச்சிருங்க கடவுளே, நான் ஒண்ணு இதை வேணுனே பண்ணல, இது தெரியாம நடந்துச்சுன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே ஓகே கதறாதமா, இந்த சால்வியை போத்திக்கணும் இவனுடைய முதுகுல இருக்கக்கூடிய சால்வியை கைட்டி கொடுக்கவும் இவனை இதை போட்டுக்கிட்டு, கடவுளே உங்களுடைய துணியை எனக்காக கொடுத்திருக்கீங்களா, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என் மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்குதுன்றது இது மூலியமாவே எனக்கு தெரிய வருது, உங்களுடைய அன்பை என்கிட்ட காட்டுனதுக்கு ரொம்பவே நன்றின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்து கடவுள் கடவுள் பேசிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் ஏன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் பாக்குறதுக்கு கடவுள் மாதிரியே தெரியறன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க போதே பின்னாடி இருக்கக்கூடிய சோல்ஜர் பைபிளையும், ஏமா லூமினா உன் கண்ணுக்கு ஏதாவது போய் விழுந்துச்சா என்ன, இவனை பாரு நல்லா உத்து பாரு, இவனோட தலையில 2 கொம்பு இருக்குது, அப்படி பார்த்தா இவன் ஒரு டீமன், இவன் சாதாரண ஒரு டீமன் தான்ற மாதிரி சொல்ல வரவும் இவனுக்கு இல்ல நான் ஒரு சாதாரண டீமன் கிடையாது, டீமன் லான்னு சொல்லலாம்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இந்த பொண்ணு இல்ல இல்ல இவர் தான் கடவுள், கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் உலகத்துக்கு வருவாரு, அவர் எங்களை காப்பாத்துறதுக்காக வந்தாலே எனக்கு தெரியாதா, அவர் மேல இருக்கக்கூடிய நல்ல சக்தி என்னால உணர முடியாதா, இவர் தான் என்னுடைய கடவுள், இவர் தான் காப்பாத்த வந்தவர், என்னுடைய பிரேயருடைய பலன் இவர் மேல தெரியுதுன்ற மாதிரி சொல்லப்போ இவன் அவளோட திரும்பி பார்த்துட்டு என்னது பிரேயரா, என்ன இந்த உலகத்துல கூட பிரேயர் இருக்குதுன்ற மாதிரி கேட்க இவ்வளவு ஆமா கடவுளே நான் இப்படிதான் ப்ரே பண்ணுவேன்னு சொல்லிட்டு லைட்டா ப்ரே பண்ணவும் இவ்வளவு சுத்தி எக்கச்சக்கமான அந்த ஹோலி மேஜிக் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே இவகிட்ட கூட இந்த மாதிரி எல்லாம் பவர் இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு அடுத்த செகண்ட் பிரேயர்ல வெளியில வந்துட்டு, கடவுளே நீங்க இந்த பைபிள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கடவுளே, இவன் ரொம்பவே கெட்டவன், நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஸ்கூல் டீச்சர்ட்ட போயிட்டு பசங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. டியாப்ளோக்கு அப்புறமா அந்தியாரு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கடவுள்லாம் கிடையாதுமா, நான் சாதாரண ஒரு டீமன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே இந்த தடவை இந்த லூமிக்கு நான் அட்டாக் பண்றதுக்கு வந்து கடுப்பாயிட்டு, டேய் என்னடா நான் ஒருத்தங்க இருக்கிறன்றத மறந்துட்டு நீ ஒரு ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை நான் கொல்ல விட மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் இப்பதான் இவனுக்கும் சரி ஓகே இவன் எதுக்கு இந்த பொண்ணை கொல்ல வந்தான்றத கேட்போன்னு, ஏய் உண்மையை சொல்லு, இவ சர்ச்சில் ஒர்க் பண்ற பொண்ணு, இவ ரொம்பவே புனிதமான ஒரு பொண்ணு, அப்படி இருக்கும்போது இவ எதுவுமே தப்பு பண்ணிருக்க மாட்டா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இவளை துரத்திட்டு வர, இவளை ஏன் கொல்ல பாக்குறன்ற மாதிரி கேட்கவும் என்னது உனக்கு இன்னும் புரியல, இவளை கொல்ல சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆர்டரே வந்திருக்குது, அந்த ஆர்டரை சீக்கிரமா முடிச்சு கொடுத்தேன், நான் பெரிய அளவுக்கு போய் செட்டில் ஆயிடுவேன், அதனாலதான் எங்க நாட்டிலே வச்சு கொண்டா பெரிய சந்தேகம் வரும்ன்றதுக்காக உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம கொள்ளலான்னு பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்னடா குறுக்க வந்து நின்னுட்டு இருக்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த லூமிக்கு நாவுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. ஏன்னா இவனை நினைச்சிட்டு இருந்திருப்பா, இவனா தான் கொல்ல வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்ப சொல்றது எல்லாத்தையும் கேட்கும்போது யாரோ ஒருத்தவங்க கொல்றதுக்காக அனுப்பியிருக்காங்க, இது அவங்களதான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா நீ என்ன கொல்ல வரலன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம டியாப்ளோ ஆமாப்பா நீ நினைக்கிற மாதிரி தான், இவன் ஒரு மெர்சனரி காசுக்காக மாரடிக்கிறோன்ற மாதிரி சொல்லவும் அந்த வார்த்தை இவனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டியா இருந்திருக்கும். அதனால யாரை பார்த்து நான் சொன்னேன், நான் எங்க நாட்டுல எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா, என்ன உன்னால சமாளிக்க முடியுமான்னு டக்குனு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சமலிங் கிறிஸ்டல் மூலியமா சில டீமன்ஸ் கொண்டு வந்து அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா இது லெவல் 30ல இருக்கக்கூடிய டீமன் தான். அதனால இதை பார்த்த உடனே இதெல்லாம் சும்மா ஜிடிபி மேட்டர், இதெல்லாம் ஈஸியா சமாளி பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சடனா இவங்க நிக்கக்கூடிய இடம் உடைச்சிட்டு கீழே போகுது. என்னடான்னு பார்த்தா இவங்களுக்கு கீழே இன்னொரு டீமன் இருக்குது. ஆனா இந்த டீமன் லெவல் 80 தான். அதனால இதை கூட என்னால ஈஸியா சமாளிக்க முடியும்னு இவன் வேகமா கீழே போயிட்டு லூமினிகாவை பிடிச்சிட்டு செம வேகமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும் இந்த மேஜிக்கா இதை யூஸ் பண்றதுக்கு இவங்க கிட்ட எப்படி இவ்வளவு அளவுக்கு பவர் இருக்கு, இது பெருசா யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய 2 டீமனும் அப்படியே பீஸ் பீஸா போயிடுச்சுங்க. ஆனா இவன் இப்ப கூட அசராம ஓஹோ இந்த லோ லெவல் கிரியேச்சர் அசால்ட் ஆயிடுச்சு, சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட எக்கச்சக்கமான மாஸ்டர் சமனிங்ஸ் இருக்குது, ஆனா அதே எல்லாத்தையும் உன்னால சமாளிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீ என் கண்ணுக்கு ஒரு குட்டி டீமன் மாதிரி தெரியற, நீ இவன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சமனிங் மாஸ்டரையும் வெளியில கொண்டு வர. டியாப்ளோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லப்பா நீ பேசுற பேச்சுக்கு உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தனே, இவ்வளவு கம்மியா கொண்டு வந்திருக்கிறேன்னு கிளாஸ் பிளிஸார்ட்ன்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணவும் இந்த இடம் மொத்தமாவே ஐஸாவே மாறிடுச்சு. ஏன் இவங்க அட்டாக் பண்றதுக்கு அந்த பயமுள்ள அவருடைய மான்ஸ்டர் யூனிட் எல்லாமே ஐஸா மாறி இருக்கும். ஆனா இந்த ஐஸை தாங்கிக்க முடியாம இந்த பொண்ணுக்கு லைட்டா கொஞ்சம் மயக்க வந்துகிட்டே இருக்குது. ஆனா இந்த மயக்க வரதுக்கு முன்னாடி கடவுளே உங்களுடைய முழு பவர் என்னன்றதை இப்ப நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுவே எனக்கு போதும், நான் இப்ப இறந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அப்படியே டியாப்ளோ மேல மயக்கம் போட்டு கீழே விட கரெக்டா இந்த இடத்துக்கு இப்பதான் சாரியில ரெமோ டியாப்ளோ டியாப்ளோன்னு கத்திக்கிட்டே இந்த இடத்துக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா வந்த உடனே நேக்கடா ஒரு பொண்ணு இவங்க கூட இருக்கிறத பார்க்கவும் இவங்களுக்கு செம காண்டா இருக்கும். ஆனா இவன் அடுத்த செகண்ட் இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த பொண்ணு காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து மத்தபடி நான் எதுவுமே பண்ணல பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ஆனா நம்பாம இல்ல இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்னன்றது நாங்க தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்ற மாதிரி சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஐஸா இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப நேரம் இருந்தா இவங்களுக்கு கோல்டு வந்துரும் இல்லையா, அதனால எது இருந்தாலும் பரவாயில்லப்பா நீங்க இங்க பேச வேணா வாங்க நம்ம சிட்டிக்கு போயிட்டு பேசிக்காக சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த விஷயத்துல ஐஸுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பைபிளையும் டீமன் என்ன ஏமாத்திடல, உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்லாம் கிராக் விட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம லூமிக்கா கூட வந்து அந்த பொண்ணு சாவற மாதிரி போனா இல்லையா, அவ இன்னும் இந்த இடத்துல சாகலாம் இல்ல ஒரு இடத்துல சேஃபா தான் இருக்கிறா. ஆனா இவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மறைவான இடத்துல குத்து உயிரும் கொலை உயிரமா கடந்ததுனால இவங்க யாருமே கண்டுக்காம
இல்லாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கண்ணு முழிச்சு எழுந்திருக்கவும் இவங்க கழுத்துல இருக்கக்கூடிய ஸ்லேவ் காலர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம், நீங்க எல்லாருமே என்னுடைய கடவுளுக்கு யாரு? உங்க கழுத்துல ஏன் இந்த காலர் போட்டுருக்கு? நீங்க உண்மையாவே யாருன்ற மாதிரி கேட்கவும், என்னப்பா இந்த காலரை பார்த்து கேட்கிற? இது மூலியமா அவருக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு சுத்தமா புரியல. அதனால எதை சொல்றதா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கவும், இவன் ஆரம்பத்துல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன் ஒரு டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட்னு சொல்லலான்னு வரா. ஆனா அதுக்குள்ள ரெம் பிடிச்சிக்கிட்டு, ஏய் அமைதியா வந்து அவ டியாப்லோவை கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அவ செம்மையா பயந்துருவா, அதனால இதை பத்தி சொல்லாத. அதாவதுமா டியாப்லோ இருக்காரு இல்லையா, அவர்தான் எங்க அட்வென்ச்சர் கில்டோட லீடர்ன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு இதெல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கா. அதனால என்னாச்சு போய் ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கின்ற மாதிரி கேட்கவும், இல்ல உங்களுடைய மாஸ்டர் என்ன நியூடா பாத்துட்டாருன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண இவங்க எல்லாரும் அதுக்குன்னு எங்க மாஸ்டர் எங்களை கூட ஒரு தடவை அந்த மாதிரி பாத்துட்டாருன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் கடவுளுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கன்றனால யாரு என்ன ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்களோ அவங்க தான் என்னுடைய ஹஸ்பண்ட் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா இவர் இன்னைக்கு என்ன ஃபுல்லா பாத்துட்டாருன்றதால இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இப்படிதான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய நம்ம குட்டி டீமன்ல பாக்குறதுக்காக டியோப்ல வந்திருக்கான். ஏன்னா இப்ப என்னதான் இவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருந்தாலும் குக்கீஸ் இல்லனா அப்பப்ப ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனை பண்றாங்க. அதனாலதான் இங்க பாரு, உனக்கு குக்கீஸ் வேணும்னா இதுக்கப்புறம் நீ கடைக்கெல்லாம் போய் வாங்க கூடாது, உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் உன்னுடைய அசிஸ்டன்ட் இங்க கூட கூட்டிட்டு வந்துட்டேன், இவளை வச்சுக்கோ, இவளை வச்சுக்கிட்டு எவ்வளவு குக்கீஸ் எவ்வளவு செஞ்சு சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்து ரூம்ல கையாமையான சத்தம் கேக்குது. அதனால கேட்டது என்னடா அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா, ரொம்ப சார் இன்னும் உனக்கு இன்னும் தைரியம் தானே டியாப்லோ உடைய ஹஸ்பண்ட் ஆக்கணும்னு நினைச்சிருப்பேன், உனக்கு கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி போட்டிக்கு வந்துட்டானே இவளை கொல்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஆனா நல்ல வெளியே டக்குனு இந்த இடத்துக்கு வரவோ என்ன சின்ன பிரச்சனைன்னு கேட்க, இவ ஒண்ணும் இல்ல நீங்க யாருன்னு தெரியல, அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லவும் இவனே கொஞ்சம் குழப்பமாயிட்டு இவ கிட்ட நான் டியூமன்லான்னு சொன்னா இவ என்ன நினைப்பா, இல்ல நான் சாதாரண ஒரு ஹியூமன் சொன்னாலும் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல, அதனால இப்போதைக்கு சமாளிப்பாங்க. பார்ப்பா என்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி என்னன்றது இந்த இடத்துல நான் ரிவீல் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அப்படி பண்ணாலும் அதை உன்னால ஏத்துக்க முடியாது, அதனால அதை பத்தி நீ என்கிட்ட கேட்காதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவளை வந்து ஹம்பள முட்டி போட்டுக்கிட்டு, ஓகே டியாப்லோ இதுக்கப்புறம் நான் உங்களை வந்து யாருன்னு கேட்க மாட்டேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் தான், நான் உங்களை டியாப்லோ சார்னு கூப்பிடுட்டுமான்னு கொஞ்சம் ஸ்வீட்டா கேட்க இவருக்கு இது கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தோணுது. ஆனா இந்த பொண்ணு யாரு என்ன பண்றா ஏது பண்றான்றது இவருக்கு இன்னும் சுத்தமா தெரியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் நீ உன்னை பத்தி சொல்லுப்பா, அதுக்கப்புறம் நான் என்ன பத்தி கொஞ்சம் சொல்ல பாக்குறேன்ற மாதிரி சொல்லுவோம். இவன் என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல சார், நான் ஒரு சாதாரண ஹியூமன் பொண்ணு தான், ஆனா என்ன எனக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குதுன்னு கடவுளேன்னு சொல்லிட்டு நம்ம டியாப்லோ நோக்கி வேண்டிக்கிட்டே, இங்க பாருங்க எனக்குள்ள இருக்கக்கூடிய லைட்டிங் மேஜிக் எல்லாமே கடவுளான நீங்க கொடுத்ததுதான், அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஹோலி சர்ச்சோட ஹெட் பிரிஸ்டா நான் இருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ஆனா இவ ஹெட் பிரிஸ்டா இருந்திருந்தாலும் இவளை கொல்றதுக்காக துரத்திக்கிட்டே வந்தாங்க இல்லையா, அதனால உண்மையை சொல்லுப்பா, உன்னை துரத்துறதுக்காக ஏன் அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போதுதான் சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் விளையாட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ இருந்த வரைக்கும் நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அமைதியா எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இவளுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரீஸ்ட் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நிறைய லஞ்சம் வாங்கிட்டு அதை பண்றது இது பண்றதுன்னு எக்கச்சக்கமான தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அதை எல்லாத்தையும் இவளால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்திருக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவளுடைய பதவியை பிடிக்கிட்டு இவளை கீழே இறக்கிட்டாங்க. இருந்தாலும் இவ விடாம திரும்பவும் போராட்டம் பண்றது அது பண்றதுன்னு பண்ணி நிறைய பிரச்சனை எல்லாம் கொடுத்திருக்காளுக்கு. அதனாலதான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலப்பா, ஒருவேளை அவங்களுக்கு இல்லீகலா வந்த பணத்தை தடுத்ததுனால என்ன கொல்ல வந்தாங்களா, இல்ல அவங்க எனக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காக அதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணை கமிஷன் வச்சதுக்காக என்ன கொல்றதுக்காக வராங்களான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. நான் டியாப்லோவுக்கு இவளுடைய இன்னசென்ட்டை பார்க்கும்போது சிரிப்பா இருக்குது. ஆனா இப்படி இவ இன்னசென்ட்டா இருக்கிறது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்றதுனால பரவாயில்லையே நல்லவளா இருக்கான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப அதெல்லாம் சரி ஓகேப்பா இருக்கட்டும், நீ பதவியில இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் எதுக்காக இந்த பக்கமா வந்தன்ற மாதிரி கேட்க, இல்லப்பா நான் வேணும்னு இந்த பக்கம் வரல, நான் டீமன் லார்டோடைய டெரிட்டரியில இருக்கக்கூடிய ஒரு கிங்டமுக்கு போகணும்னு நினைச்சேன். அந்த கிங்டம்ல இருக்கக்கூடிய சரக்கா டவர்ன்ற ஒரு இடத்துல தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன் இருக்காரு. அவர் சர்ச்சுக்காக ரொம்பவே விசுவாசமா ஒர்க் பண்ணக்கூடியவர். அப்பனா எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், அவர் மூலமா எல்லாத்தையும் சரி பண்ணான்றதுக்காக அவரை பார்க்கலாம்னு போயிட்டு இருந்தேன். ஆனா குறுக்க அந்த பைபிள்ல வந்து என்ன கொல்றதுக்காக வந்ததுனால இந்த பக்கமா நான் வந்து மாட்டிக்கிட்ட பண்ற மாதிரி சொல்லப்போம். திரும்ப ஒண்ணே ஒரு சரி நீ சொன்ன இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னல, அவரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கிற. அவர் இதுக்கு வேண்டி இருந்த டீமன் லார்டோட ஆர்மியை ஒரே ஆளா நின்னு சமாளிச்சாராம். அதனால நீ அவர்கிட்ட போறது கரெக்ட் தான்ப்பா, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லுவோம். ஆமா ஆமா அவர்கிட்ட போனாதான் எனக்கு எல்லா ஹெல்ப் கிடைக்கும். ஆனா என்ன அவ்வளவு தூரம் நான் தனியா போறது நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி இல்ல நீ எதுக்கு நீ கவலைப்படுற, நாங்க எல்லாருமே ஒரு அட்வென்ச்சர், அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அட்வென்ச்சர் பண்றதுலாம் பிடிக்கும், அதனால உன் கூட நானும் வரேன் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமாமா நானும் வரேன், ஆனா என்ன நம்ம டியாப்லோட பெர்மிஷன் தான் வேணும்ன்ற மாதிரி இவனை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த டீமன் லார்டோட டெரிட்டரி சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான் இவனுடைய டஞ்சனை இவன் கேம்ல கிரியேட் பண்ணியிருந்தான். அப்படி பார்த்தா இந்த உலகத்துல இவனுக்கு ஒரு டஞ்சன் இருக்கணும் இல்லையா, அதனாலதான் இவன் சொல்றதை கேட்டுட்டு சரி ஓகேப்பா நீங்க போகும்போது நான் மட்டும் இங்கிருந்து நான் போன போறேன், நானுமே உங்க கூட வரேன், எனக்கு அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு, ஏன்னா நான் தான் டீமன் லார்ட் ஃபேமான ஒரு டியாப்லோன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நம்பிக்கை நான் டக்குனு வண்டி போட்டு பரவாயில்ல நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் என்னுடைய கடவுள், கடவுளை நீங்க எனக்கு பாதுகாப்பா வரதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுன்னு இவன் டீமன் லார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவன் இன்னும் கடவுளை நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம குட்டி டீமன் லார்டோ சர்வன்ட்டோ என்னப்பா ரொம்ப நேரமா எங்க சத்தமா இருக்குதுன்னு கதவை திறந்துட்டு உள்ள வந்திருப்பாங்க. ஆனா வந்த உடனே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க் மேஜிக் வெளியில வரவும் இன்னும் இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருந்து டார்க் மேஜிக் வருது. இவங்க யாரு யாரு இவங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க.
இவங்களும் பார்த்துட்டு ஹே நீ யாரு, உன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து எதுக்கு ஹோலி மேஜிக் வெளியில வந்துட்டு இருக்குது, அப்பனா நீ எங்களை கொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா, உன நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த படத்தளபதி வேகமா வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்க, டக்குன்னு நம்ம டேபிள் குறுக்க வந்து தடுத்து எடுத்துக்கிட்டு என்ன தைரியம் நான் இருக்கிற இடத்துல ஏன் இப்படி சண்டை போலான்னு பாக்குறீங்களா, இங்க பாருங்க அவளுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது, அதனால நம்ம கிட்ட உதவி கேட்டுட்டு வந்திருக்கா, மத்தபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அமைதியா இருக்குன்ற மாதிரி சொல்லப்போம். இவ்வளவு சரி சரி ஓகே ஓகே நான் அமைதியாகிறேன், ஆனா நான் குக்கீஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள இவளை இங்கே நீ அனுப்பி வைக்கணும், இல்லனா நான் இவனை கொல்லுடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நமக்கு இருந்தா சரி வராது, நாளைக்கு காலையில நம்ம இங்க கிளம்பலான்னு சிட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கவங்கள்ட்ட நான் இங்க கிளம்புறேன், நீங்க அது வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த சிட்டியை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி டீம் ஓடி வந்துட்டு சரி ஓகே நான் சொன்ன மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டீங்க எல்லாரும் பாத்து போங்கன்னு சொல்லி வழி அனுப்புறதுக்காக வரா. ஆனா இவ்வளவு மிஸ் பண்றத நினைச்சு சாரியலுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதனால என் செல்லக்குட்டி மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது, நீ என் கூட வரல இல்ல இந்த குக்கீஸ்க்காக இங்கே இருக்க போறியன்ற மாதிரி கேட்கவோ ஆமா ஆமா எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால நான் இங்க இருக்க போதேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, ஆனா உங்களை நான் தனியா விட போறது கிடையாது, எப்பயுமே உங்க கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு நான் ஒரு பவர் கிஃப்டா தரேன்னு சாரியலோட வில்ல பிடிச்சு லைட்டா இவளுடைய பவரை கொடுக்கவும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மெட்டீரியலா மாறிடுச்சு. அதனால பார்த்ததும் வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. டே அவ்வளவு சரி சரி ஓகே ஓகே பாத்துட்டு இருந்த நேரம் ஆயிடும், நம்ம சீக்கிரமா கிளம்பணும், இப்பதான் நம்ம ஜர்னி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவங்க போய் சேர வேண்டிய அந்த டீமன் லார்டோட டெரிட்டரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கஸ்டான அந்த பர்சனும் அவங்க எல்லாரும் இங்க வந்துகிட்டு இருக்காங்களா, சரி ஓகே பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு வில்லத்தனத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. சோ गाइस இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம், அப்படி புரியாம இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எபிசோட்லயும் அதுக்கான கிளாரிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல லைக் ஷேரிங் தட்டி விட்டுட்டு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமா வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.